Hi friends, welcome to Annam's Recipes. இன்னைக்கு பூண்டு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இது சாதத்தோட மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். இது புளிப்பு உரப்பெல்லாம் இருக்கிறதுனால டேஸ்டாக இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவுக்கு தோல் உரித்து எடுத்து வச்சுக்கணும். 100 கிராம் அளவுக்கு பூண்டும் எடுத்துக்கணும். அதுக்கு மேலே எடுத்துக்கிட்டாலும் தப்பில்லை, நல்ல ஃப்ரெஷ்ஷான பூண்டாக எடுத்துக்கணும். அதை நல்லா தோல் உரித்து நீட்டாக க்ளீனாக வச்சுக்கணும். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுக்கணும். இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஒரு குக்கரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றிட்டு அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 5ம் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கணும். போட்டு நல்லா பொரிய விடணும். இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் போட்டு அதையும் நல்லா பொரிய விடணும். அப்புறம் நம்ம வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். வதங்கினதும் நம்ம சாம்பார் பொடி வச்சுருப்போம் இல்லையா, எல்லா சாம்பாருக்கும் போடுவோம் இல்லையா குழம்பு மிளகாய் பொடி, அதை 3 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கணும். அப்புறம் குழம்புக்கு தேவையான உப்பு, அப்புறம் குழம்பு திக்கா வர்றதுக்காக மல்லிப்பொடி தனியாக அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த மல்லிப்பொடி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், அப்புறம் அதெல்லாம் கருகி போயிடும். வதக்கிட்டு ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளியை கரைச்சி வச்சுக்கணும். அதையும் ஊற்றிடணும். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு விசில் வரைக்கும் குக்கரை மூடி வேக விடணும். வெந்துட்டுருக்க நேரத்தில் நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய், ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, இதை மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுக்கணும். இந்த குக்கர்லேருந்து ஸ்டீம் எல்லாம் போனதும் திறந்து இந்த தேங்காய் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிச்சதும் இறக்கிட்டோம்னா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் அடுப்புலேருந்து இறக்கிடணும். இப்போ நம்மளுடைய பூண்டு குழம்பு ரெடி. இதை சுடுற சாதத்தோடு சாப்பிட்லாம். அப்புறம் இட்லி, சப்பாத்தி, தோசை எது கூட வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இதை எல்லாரும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.